Hi students, welcome to Sai Priya's English. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 ப்ரோஸ் ஈத்கா இந்த லெசன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரோஸோட நேம் பார்த்தீங்கன்னா ஈத்கா அப்படின்னா நம்ம தொழுகை செய்யும் மைதானம் அப்படின்னு அர்த்தம். ஈத் அப்படிங்கிறது வந்து ஒரு முஸ்லீம் ஃபெஸ்டிவல். அவங்க என்ன செய்வாங்கன்னா ரம்லான் மாதத்தில் 30 நாளும் விரதம் இருப்பாங்க, ஃபாஸ்டிங் இருப்பாங்க, என்டையர் மந்த் ஆஃப் ரம்லானில். அப்போது அந்த 30 days கம்ப்ளீட் ஆகிறப்போ அவங்க வந்து ஒரு பெரிய தொழுகை வச்சு அந்த ஃபங்க்ஷன் அந்த மந்தோட ஃபாஸ்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அந்த மைதானத்துக்கு வந்து தொழுகை பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த லெசனில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். How wonderful and beautiful was the morning of Eid. The trees looked greener, the field more festive. The sky had a lovely pink glow. The sun seemed brighter and more dazzling than before, to wish the world a very happy Eid. ஸோ இந்த ஈத் விழாவின் காலை பொழுது எப்படி இருக்காமா? இட் இஸ் மோர் வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல். எப்போவும் இருக்கிறத விட ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மரங்களெல்லாம் எப்படி இருக்குது? த ட்ரீஸ் லுக் க்ரீனர், பச்சை பசேல்னு இருக்குது. அப்புறம் அந்த ஃபீல்ட்ஸ் ஆர் மோர் ஃபெஸ்டிவ், விழாக்கோல வடிவில் அந்த வயல்கள் எல்லாமே ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்கை ஹேட் அ லவ்லி பிங்க் க்ளோ. வானமும் என்ன பண்ணுது? இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒளி வீசிட்டு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அப்போ சூரியன் எப்படி இருக்கார்? த சன் சீம்டு பிரைட்டர், நல்ல வெளிச்சமாக இருக்காங்க. உலகத்திற்கு இந்த ஈத் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிற மாதிரி எப்படி இருந்தது? இன்னும் நார்மலாக இருக்கிறத விடவே இன்னும் பிரகாசமாக தென்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. The village was filled with excitement. Everyone was up early to go to the Eidgah. The boys were more excited than the others. They had been talking about it all the time. Finally, the day had come, and now they were impatient. They were taking out their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. Muhammad counted 1, 2, 10, 11. He had 12 coins. Mohsin had 1, 2, 3, 8, 9, 15 coins. With this money, they would buy countless things, toys, sweets, paper pipes, rubber balls and much more. ஸோ கிராமம் முழுசும் எப்படி இருந்தது? பயங்கர ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, குதூகலம் நிரம்பி வழிந்தது. இப்போ ஈத்காவுக்கு செல்லும் நோக்கில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? அந்த நேரத்துலேயே எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? எல்லாத்த விட எப்போவுமே நம்ம ஒரு விழா, ஒரு தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? பெரியவங்களை விட சின்னவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா புது ட்ரெஸ் போடுவோம், அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதனால் ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே நம்ம என்ன செய்வோம்? இந்த விழாவை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நான் இது வாங்கியிருக்கேன், அது வாங்கியிருக்கேன், அந்த மாதிரி. அது மாதிரியே சிறுவர்களும் இந்த விழாவை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நாளும் வந்துருச்சு. இதுக்கு மேலே அவங்களால பொறுமையாக இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறாங்க? அவங்களோட பேக்கெட்ஸில் சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா காசு, அதை எடுத்து எண்ணி எண்ணி பார்க்குறாங்க. இப்போ முகமது வந்து 12 காயின்ஸ் வச்சுருந்தான், மோஹசின் வந்து 15 காயின்ஸ் வச்சுருந்தான், நாணயங்கள். ஸோ இந்த பணத்தில் அவங்க எவ்வளோ பொருட்கள் வாங்கலாம் அங்கே அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லையா அந்த மைதானத்துக்கிட்ட. அப்போ அங்கே பொம்மை, இனிப்பு, ரப்பர் பால்ஸ் இதெல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. The happiest of the boys was Hamid. He was only 4, thin and poorly dressed. Last year his father had died of cholera. Then his mother also died. From then Hamid lived with his old granny Amina and was as happy as lark. She told him that his father had gone to earn money and that his mother had gone to Allah to get lovely gifts for him. This made Hamid very happy. Hamid had no shoes on his feet. The cap on his head was soiled and tattered. He knew that his father would come back with the sacks full of silver and his mother with gifts from Allah. Then he would have more than Muhammad, Mohsin, Noori and Sami. ஸோ இவங்க எல்லாத்தையும் விடையும் யார் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்கன்னா ஹமீத் தான். இவனுக்கு எத்தனை வயசு ஆச்சு? 4 வயசு தான் ஆச்சு. அவன் ரொம்ப ஆர்டினரி ட்ரெஸ், சாதாரணமாக ட்ரெஸ் போட்டிருந்தான், ரொம்ப ஒல்லியாக இருப்பான். அண்ட் போன வருஷம்தான் அவங்களோட அப்பா என்ன ஆனார்? கால்ரா நோயால் இறந்துட்டார். அவங்க அம்மாவும் அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. அன்னையிலேருந்து அவன் யார் கூட? அவங்க பாட்டி அமீனா கூட இருக்கான். அன்னைக்கு வந்து அவன் ரொம்ப ஹாப்பியாக வானம்பாடி பறவை லார்க் மாதிரி ஹாப்பியாக இருந்தான். ஏன்னா அவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காங்க? பணம் சம்பாதிக்க போயிருக்காங்க. அவங்க அம்மா வந்து அல்லாஹ்கிட்ட போய் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாட்டி அவங்ககிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க. அது வந்து ரொம்ப ஹமீதை வந்து ஹாப்பியாக வச்சுருந்தது. ஆனால் அவன் காலில் போடுறதுக்கு
அவனுக்கு ஷூஸ் கூட கிடையாது. அவனோட கேப் எப்படி இருந்தது, ரொம்ப அழுக்காக இருந்தது. சாயில்ட் அண்ட் டேட்டர்னா கந்தலாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் இவன் வந்து அவங்க அம்மா எல்லார்கிட்ட இருந்து நிறைய பரிசு பொருள் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு, அப்போது அவங்க அப்பா கொண்டு வர்றது அவங்க அம்மா கொண்டு வர்றது எல்லாம் சேர்த்துனா என்ன ஆகும், இவனோட ஃப்ரெண்ட்ஸை விட இவன் தான் நிறைய பொருள் வச்சுருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு ஹாப்பியாக இருக்கான். Hamid's granny Amina was sad. It was Eid and she did not have even a handful of grains. If only her son were there, it would have been a different kind of Eid. Hamid went to his grandmother and said, Granny, I'll be the first to get back. Amina was worried. Other boys were going out with their fathers. How could she let him go to the fair all by himself? ஸோ அமீதினோட பாட்டி அமீனா வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க. இன்றைக்கி ஈத் விழா, நம்ம கையில் ஒரு கையளவு தானியம் கூட வீட்டில் இல்லையே, என் மகன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இந்த ஈத் திருநாள் முற்றிலும் வேறு மாதிரி இருந்திருக்கும். அப்போ அமீத் வந்து அவங்ககிட்ட சொல்கிறான், பாட்டி நான் எல்லாத்துக்கு முன்னாலேயும் நான் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவேன், பயப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அமீனா கவலையோடு தான் இருக்காங்க. மற்ற எல்லா சிறுவர்களும் அவங்கவுங்க அப்பா கூட தானே போவாங்க, இவனை மட்டும் எப்படி கண்காட்சிக்கு தனியாக அனுப்புறது அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. Hamid left with other boys. Hamid was like one with wings on his feet. They ran ahead of the elders and waited for them under the tree. They reached the suburbs of the town. On both sides of the road were big houses of the rich. In the gardens, mangoes and lychee trees were full of fruits. Then they came across the stores of the sweet vendors, all decorated so gaily. Every store had sweets piled up in heaps like mountains. ஸோ ஹமீத் என்ன பண்ணுறான், மற்ற சிறுவர்களோடு இணைஞ்சு அவன் புறப்படுறான். இப்போ காலில் சிறகு முளைச்சது மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் அவன். பெரியவர்களை விட சின்னவங்க என்ன செய்வாங்க, வேகமாக ஓடி போயிடுவாங்க. அவங்க வேகமாக போயிட்டு மரத்துக்கடியில் பெரியவங்கெல்லாம் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மைதானம் எங்கே இருக்குன்னா நகரனுடைய புறப்பகுதி, சபர்ப்ஸில் இருக்குது. அங்கே சாலையின் இரு பக்கங்களிலும் செல்வந்தர்களுடைய பெரிய பெரிய வீடு இருக்குது. ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோட்ஸ் பிக் ஹவுசஸ் ஆஃப் த ரிச். அப்புறம் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மாம்பழங்கள், லிச்சி பழங்கள் எல்லாமே பழுத்து தொங்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மிட்டாய் கடைக்காரங்கள் எல்லாத்தையும் தாண்டி போகிறாங்க. பல வண்ண தோரணங்களால் எல்லா இடங்களும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கடையிலையும் இனிப்பெல்லாம் எப்படி அடுக்கி வச்சுருக்காங்க, அப்படி மலை மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க. Section 2. Soon the roads began to get crowded. Some people were on tongas and ekkas and some in motor cars, all wearing perfume, all bursting with excitement. The children were calm and contented a lot. For village children, everything in a town was wonderful. Whatever caught in their eye, they stood and gazed at it with a wonder. At last, the Eidgah came into view. There were row upon row of worshippers as far as the eye could see. Newcomers lined themselves behind the ones already there. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த சாலையில் பயங்கரமாக கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சிலர் குதிரை வண்டியில் வராங்க, சிலர் வந்து ரெண்டு குதிரை பூட்டின வண்டியில் வராங்க, ஒரு சிலர் வந்து ஒரு குதிரை பூட்டின வண்டியில் வராங்க, சிலர் மோட்டார் வாகனங்கள்லாம் வராங்க. இப்போ எப்போவுமே நறுமணம் வீசும் ஆடையெல்லாம் அணிஞ்சிட்டு ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க எல்லோரும். குழந்தைகள் எல்லாம் திருப்தியாகவும் அமைதியாகவும் இருக்காங்க. ஏன்னா கிராமத்து குழந்தைகளுக்கு நகரில் இருக்கிற எதை பார்த்தாலும் அவங்களுக்கு ஆச்சரியமாக தான் தெரியும். ஸோ கண்ணில் பட்ட அனைத்தையுமே நின்று அப்படி வியப்போடு பார்க்குறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. கடைசியாக இங்கே ஈத்காவுக்கு வந்துடுறாங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, இந்த பக்தர்கள் எல்லோரும் வரிசையாக தொழுகைக்காக காத்து நின்றுட்டுருக்காங்க. புதுசாக வர்றவங்க ஏற்கனவே நின்றுட்டு இருந்தவங்க பின்னால் அவங்கள அப்படியே வரிசைப்படுத்தி அப்படியே வரிசை ஏற்படுத்தி அப்படியே லைனாக நின்றுக்கிறாங்க. The prayer was over. Men embraced each other. They descended on the sweet and toy vendor stores like an army moving to attack. There was a merry-go-round with wooden elephants, horses and camels. You paid 1 paisa and had 25 rounds of fun. Muhammad and Mohsin and Nuri and other boys mounted the horses and camels. Hamid watched them from a distance. All he had were 3 paisas. He could not part with a third of his treasure for a few miserable rounds. They were soon done with their rides, and then it was time for the toys. There was a row of stalls on one side with all kinds of toys: soldiers, milkmaids, kings and ministers, water carriers and washerwomen and holy men. ஸோ தொழுகை முடிஞ்சது. எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்கள் ஒவ்வொருவராக தழுவி கொண்டாங்க.
அப்புறம் அவங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறது அந்த மாதிரி தான் செய்வாங்க. அப்புறம் என்னாச்சு, தாக்குதலுக்கு விரையும் படை வீரர்கள் போல் எல்லாரும் இந்த மிட்டாயும் பொம்மை கடைக்கும் கலந்து செல்கிறாங்க. அதில் எங்கெங்கே என்னென்னலாம் இருக்குது, மரத்தாலான யானை, குதிரை, ஒட்டகம், குடராட்டனம் எல்லாமே இருந்தது. ஒரு பைசா கொடுத்தா 25 முறை வேடிக்கையாக சுற்றி வரலாம். முகமது, மாஷின், நூரி எல்லாமே குதிரையிலையும் ஒட்டகத்துலேயும் ஏறிட்டாங்க. ஆனால் ஹமீது என்ன பண்ணுறான், தூரத்தில் நின்று பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா இவங்கிட்ட மொத்தமாகவே எவ்வளோ பைசா தான் இருக்குது, 3 பைசா தான் இருக்குது. அப்போ பரிதாபமாக சுற்றி தொலைஞ்சு போகிற இந்த சில சுற்றுக்களுக்காக தன்னிடம் இருக்கிற பைசாவை அவன் என்ன பண்ண விரும்பலை, இழக்க விரும்பலை. குதிரை சவாரியும் சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். அடுத்தது பொம்மை கடை. பொம்மை கடையில் பார்த்திங்கன்னா படை வீரர்கள், பால்காரர்கள், கிங்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ், அரசர்கள், அமைச்சர்கள், வாட்டர் கேரியர்ஸ், தண்ணீர் குவளைகள், அப்புறம் வாஷர் விமென், துணி வெளுக்கும் பெண்கள், அப்புறம் ஹோலி மென், புனிதர்கள், இந்த மாதிரி நிறைய பொம்மைகள் வச்சுருந்தாங்க. Muhammad bought a policeman in khaki with red turban on his head and a gun on his shoulder. And Mohsin bought a water carrier while Noori got a lawyer. Those toys cost 2 paisa each and Hamid had only 3 paisas. How could he buy such expensive toys? If they dropped out of his hand, they would be smashed to bits. If a drop of water fell on them, the color would run. But he looked at them hungrily and wished he could hold them in his hands for just a moment or two. After the toys, it was sweets. Someone bought sesame seed candy, others gulab jamuns and halwa. They smacked their lips with relish. Only Hamid was left out. இப்போ முகமது என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோளில் துப்பாக்கி வச்சுட்டு தலையில் ஒரு ரெட் கலர் டர்பன் அணிஞ்ச ஒரு காக்கி சட்டை போலீஸ்கார் பொம்மையை முகமது வாங்கிக்கிறான். மோஷின் ஒரு தண்ணீர் குவளை வாங்கிக்கிறாங்க. நூரிங்கிற பொண்ணு ஒரு வக்கீல் பொம்மையை வாங்கிக்கிறாங்க. இந்த பொம்மை எல்லாத்தோட விலையும் 2 பைசா தான். ஆனால் ஹமீத் கிட்ட மொத்தமாக இருக்கிறதே 3 பைசா தான். இந்த விலை உயர்ந்த பொம்மையெல்லாம் அவனால் எப்படி வாங்க முடியும்? கை தவறி கீழே விழுந்தால் அது சுக்குநூறாக உடஞ்சிரும், இல்லை ஒரு சொட்டு தண்ணி பட்டால் கூட அதனுடைய சாயம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆவலாக உத்து பார்க்குறான். அப்புறம் ஒரு நிமிஷங்களாவது அது தன்னோட கையில் வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணி ஏங்குறான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிட்டாய் கடையில் எள்ளுருண்டை மிட்டாய், அப்புறம் குலாப் ஜாமுன், அல்வா அப்படின்னு எல்லாமே வாங்கிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் இனிப்பு சுவை ரசித்து மகிழ்ந்தாங்க. ஆனால் ஹமீத் மட்டும் எதுவுமே வாங்கலை. Next to the sweet shops, there were few hardware stores and jewelry shops. The boys were not interested in anything there, so they walked ahead except Hamid. It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. Each time she cooked chapatis, an iron pan burned her hands. If he bought her a pair of tongs, she would be very pleased. She would never again burn her fingers. It would be really useful thing to have in the house. So Hamid stopped to look at the pile of tongs at the hardware shop and asked the shopkeeper, "How much for this pair of tongs?" The shopkeeper looked at him and replied, "It's not for you." "Is it for sale or not?" "Why should it not be for sale? It will cost only 6 paisa." And Hamid's heart sank. "Tell me the correct price," he said. "All right, it will be 5 paisa. Take it or leave it." So Hamid said, "Will you give it to me for 3? Then he walked away, afraid that the shopkeeper would scream at him. But the shopkeeper did not scream. On the contrary, he called Hamid back and gave him the pair of tongs. Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. Mohsin laughed and said, "Are you crazy? What will you do with these tongs?" Hamid flung the tongs on the ground and replied, "Try and throw your water carrier on the ground. It will break." Muhammad said, "Are these tongs some kind of toy?" "Why not?" replied Hamid. "Place them across your shoulders and it is a gun. Carry them in your hands and it's like a musical instrument carried by singing monks. My tongs are like tiger among toys." அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மிட்டாய் கடைகளெல்லாம் தாண்டி வந்ததும் இரும்பு கடையும் நகை கடையும் இருந்தது. ஆனால் சிறுவர்களுக்கெல்லாம் அதில் எந்த ஆர்வமும் இல்லை. ஹமீத் தவிர எல்லாருமே அதை கடந்து சென்றுட்டாங்க. அப்போ ஹமீத் யோசிக்கிறான், தான் பாட்டிக்கிட்ட மட்டும் ஒரு ஜோடி இடுக்கி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தடவையும் சப்பாத்தி செய்யும்போது கையை சுட்டுக்கிறாங்க இரும்பு சட்டியில். அதனால் அவங்களுக்கு ஒரு ஜோடி இடுக்கி வாங்கி கொடுத்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இனிமேல் அவங்களோட கையும் சுடாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அது வீட்டுக்கு ரொம்ப தேவையான பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு கடையில் நின்று அந்த இடுக்கிகளை பார்த்துட்டே கடைக்காரர்கிட்ட ஜோடி என்ன விலைன்னு கேட்குறாரு.
அப்போ கடைக்காரன் வந்து இவனை பார்த்து இதெல்லாம் நீ வாங்கக்கூடாது, உனக்கு புரியுதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இது விற்க போகிறது இல்லையா, நீங்கள் விற்பதுக்காக இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ உடனே இல்லை விற்கிறது தான், இது ஒரு ஜோடி வந்து 6 பைசா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே அவனை ரொம்ப சரியான விலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, இல்லை சரி உனக்கு வேணா 5 பைசாக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இதை நீங்கள் 3 பைசாக்கு கொடுப்பீங்களா, தர முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நடந்துடுறான். ஏன்னா கடைக்காரர் கோவப்படுவார் அப்படின்னு நினச்சிட்டான். ஆனால் கடைக்காரர் என்ன பண்ணார், கோவப்படலை. அதுக்கு பதில் என்ன பண்ண, அவர் திரும்பி கூப்பிட்டு ஒரு ஜோடி இடுக்கியை அவனுக்கு கொடுக்குறாரு. அப்போ இதை வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காட்டுறதுக்காக துப்பாக்கி மாதிரி தோளில் சுமந்துட்டு வரான். இப்போ மோஷன் கேட்குறான், டே முட்டாளா நீ இந்த இடுக்கி கொண்டு போய் நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி உடனே ஹமீத் என்ன செய்கிறான், இடுக்கியை தரையில் தூக்கி போடுறான். உன்னோட தண்ணீர் கோலை தரையில் போடு, உடஞ்சிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த இடுக்கி என்ன விளையாட்டு பொருளா அப்படின்னு மஹமூத் கேட்குறான். ஏன் இது தோளில் குறுக்கில் வச்சா துப்பாக்கி மாதிரி இருக்கும் பாரு, கரங்களில் சுமந்து போனால் துறவிகள்லாம் இசைக்கருவி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், எல்லா பொம்மைகளுக்கெல்லாம் புலி மாதிரி இருக்கும் என்னோடய இடுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசுகிறான். ஸோ ஷமி வந்து ஒரு சின்ன தம்புரா ஒன்று வாங்கியிருந்தா, அதை இந்த தம்புரா எடுத்து எனக்கு 8 பைசாவுக்கு வாங்கினேன், நீ இதை எடுத்துகிட்டு அந்த இடுக்கி தரையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஹமீத் வந்து தர மாதிரி இல்லை. அந்த ஒரு ஜோடி இடுக்கி வந்து அனைவரையும் ஹமீத் பக்கம் இழுத்துச்சு. 11 மணி ஆயிடுச்சு. கிராமமே மீண்டும் எல்லாம் சந்தோஷமாக இருக்குது காணப்படுது. அப்போ எல்லோரும் கண்காட்சிக்கு போனவங்க எல்லாருமே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. ஹமீதும் திரும்பி வந்துட்டான். அவனது குரல் கேட்டதும் அமீனா என்ன பண்ணுறாங்க, பாட்டி வெளியே ஓடி வந்து அவனை அரவணைச்சு முத்தமிடுறாங்க. Suddenly she noticed the tongs in his hand. Where did you find these tongs? I bought them. How much did you pay for them? 3 paisas. You are a stupid child. It's almost noon and you haven't had anything to eat or drink. Couldn't you find anything better in the fair than this pair of iron tongs? Hamid replied in an injured tone, You burn your fingers on the iron pan, so I bought them. Rani was deeply moved by Hamid's selflessness. She started crying. For the wretched women, a pair of tongs was as precious as sacks of silver. ஸோ ஹமீத் கையில் திடீர்னு இடுக்கிகளை பார்த்ததும் அவங்க பாட்டி கேட்குறாங்க, இது எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் வாங்கினேன் அப்படின்னு. எவ்வளோ செலவு பண்ணேன்னா 3 பைசா கொடுத்து வாங்கினேன்னு சொல்கிறான். ஸோ நீ ஒரு முட்டாள் பையன், மதியமே ஆயிடுச்சு, நீ எதுவுமே சாப்பிடல குடிக்கல, இந்த இடுக்கியை விட வேறு எதுவுமே உன் கண்ணுக்கு படலையா கடையில் அப்படின்னு. ஸோ காயப்பட்ட குரலில் ஹமீத் சொல்கிறான், பாட்டி அந்த இரும்பு சட்டி உனது விரல சுடுது இல்லையா, அதனால தான் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹமீதின் தன்னலமற்ற குணம் பாட்டி என்ன பண்ணது ரொம்ப நெகிழ வைக்குது. அவள் ஆள ஆரம்பிக்கிறாள். இப்போ அந்த ஏழை மூதாட்டிக்கு அந்த ஒரு ஜோடி இடுக்கி எப்படி தெரிஞ்சது, விலை மதிப்பெற்ற வெள்ளி பைகள் மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி இஸ், ஹமீத் வந்து he was a 4-year-old boy. He lost his father and mother. He lived with his granny. All the boys went to the Eidgah and Hamid's friends bought toys and sweets, but Hamid had only 3 paisas. He bought a pair of tongs for his granny. The grandmother scolded him for not spending the money for himself, but she felt proud of him for his selflessness. So the theme பார்த்தீங்கன்னா, the true love is selfless. It is ready to sacrifice anything. அப்படிங்கிறது இந்த gist of the story. Hope you all like this video. Thanks for watching. If you like this video, please like, share and subscribe. Thank you.